சிக்கன் ரோஸ்ட் பிரியாணி நம்ம தலை தான் செய்ய போறாங்க. இது சிக்கன் பிரியாணிக்கு பீஸ், இது காடை ஃப்ரை. இதுதான் பிரியாணிக்கு தேவையான இது மசாலா. எல்லாத்தையும் அரைச்சு கொடு. பிரியாணிக்கு தேவையான மசாலாவை அரைச்சாச்சு. காடை ஃப்ரைக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். என்னங்க சிக்கன் மசாலா போடுறதான் ஃபர்ஸ்ட். இதுதான் சிக்கன் மசாலா. காடை மசாலா இல்ல, காடை சிக்கன் பிளேட் எங்க? காதலென்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் ஆமா, தயிர் கறியில ஊற்றணும், கீழே ஊற்றக்கூடாது. காலையிலேயே இவர் வந்துட்டு லெமன் பிழியில அதுல செப்பு மாதிரி பேசுவாரு. ஏன் இப்படி பண்றப்பா? இது அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா. வாய்மொழியும் இந்த தாய்மொழியும் வசப்படவில்லையடி, வயிற்றுக்கும் தொண்டுக்கும் மசாலா நல்லா கறியில ஒரு 1/2 hourல இருந்து 1 hour வரைக்கும் நல்லா ஊறணும். இதுக்குள்ள சமைக்கிறதுக்கு தேவையான அளவு வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கலாம். பிரியாணிக்கு முட்டை இல்லைன்னா எப்படி? அதனால முட்டையும் ஃபர்ஸ்ட் வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இனிமேதான் பிரியாணி எல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிரியாணி செய்யறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பச்சை மிளகாய் போட்டு எண்ணெயில நல்லா ஃப்ரை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஆனியனே போட்டார். ஆனியன் போட்டு அது நல்லா வதங்குறதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து சிக்கன் பிரியாணிக்கு சிக்கன் வந்துட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு பேன்ல வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஊற வச்சிருந்த சிக்கனை அதில் போட்டுட்டு நல்லா வேகிற வரைக்கும் அதில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். பேக்ரவுண்ட் சவுண்ட் வந்து எங்கள் பாப்பா தான் கத்திட்டு இருக்காங்க. அவங்க வாய மூட மாட்டாங்க. நம்ம தான் அவங்க கத்துறத கேட்டு நம்ம தான் சைலண்டா இருக்கணும். அவங்க வாய மூடணும்னு நினைச்சா இன்னும் ஓவரா கத்த ஆரம்பிச்சிருவாங்க. சிக்கன் வெந்துட்டு இருக்க கேப்ல வந்துட்டு நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணலாம். ஒரு பவுல்ல வந்துட்டு தயிர், கொத்தமல்லி, அதுக்கப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கணும். அதுக்கப்புறமேட்டு வெறும் மிளகாத்தூள் அது வந்துட்டு 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன். காரம் நல்லா வேணும்னா 2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். லைட் காரம் வேணும்னா அந்த பேஸ்ட் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதயத்தை தொலைத்து விட்டே என் விட்டே
சிக்கன் ரோஸ்ட் பண்ணதும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அதையும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு அந்த ஃப்ரை பண்ண சிக்கன வெறும் வாயில எடுத்து சாப்பிடுறதுக்கே அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. எனக்கே பயங்கர ஷாக்கு. வரவா இந்த மாரி செஞ்சாரு அப்படின்ட்டு. உண்மையிலே வெறும் சிக்கனே சூப்பரா தான் இருந்துச்சு அவங்க செஞ்சது. ஆனா யூடியூப் பார்த்து தான் ஏதோ செஞ்சு குடுத்தாரு. இருந்தாலும் பரவால்ல. சண்டே டைம்ல லீவ் போட்டு ஃப்ரெண்ட்ஸோட வெளிய போகாம செஞ்சு குடுத்தது பெரிய விஷயம் தான். நல்லா இருந்துச்சு. தயிர் பச்சடியும் ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஆனியன் கட் பண்ணி தயிர், உப்பு, ஆனியன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஏதோ என்னால முடிஞ்சு நான் 2 செஞ்சுட்டேன். தயிர் பச்சடியும், முட்டையும் வேக வச்சுட்டேன். மத்தது காடை 65 செஞ்சது, பிரியாணி செஞ்சது எல்லாமே என் ஹஸ்பண்ட் தான். நான் சும்மா பக்கத்துல நின்னுட்டு எடு எடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். மத்ததெல்லாம் அவரு தான் செஞ்சாரு. என்ன கொஞ்சம் சால்ட் கம்மியா போட்டுட்டாரு. மத்தபடி எல்லாமே நல்லா தான் செஞ்சிருந்தாரு. பிரியாணிக்கு தக்காளி போடாம வெறும் ஆனியன் மட்டும் தான். ஆனியன் போட்டு நல்லா வதங்கிட்ட பிறகு தேவையான அளவு தண்ணி ஊத்தணும். நான் 3 டம்ளர் அரிசி எடுத்தேன். அதுக்கு 6 டம்ளர் தண்ணி ஊத்துனேன். அரிசி நல்லா ஒரு 90% அளவு நல்லா குக் ஆகணும். ஏன்னா ஒரு 10 மினிட்ஸ் மேல தம் தம் போடுவாங்க. அதனால அரிசி நல்லா 90% வரையும் வேகணும்னு சொல்லிட்டு மூடி வச்சாச்சு. அதுக்குள்ள இந்த சிக்கன் ஃப்ரையும் ஆனியனு, கிரீன் சில்லி அதெல்லாம் போட்டு நல்லா ஆனியன்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு. ஆனியன் நல்லா வதங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனியனும், கிரீன் சில்லியும் போட்டு நல்லா வதக்கிட்டு இருந்தேன் நானு. காடை 65 செஞ்சிடலாம். மசாலாலாம் தடவி ஒரு 1 ஹவர் கிட்ட நல்லா ஊறிடுச்சு. கடாயில எண்ணெய் ஊத்தி ரெடி பண்ணி வச்சிருந்த பீசஸ் எல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். பிரியாணி சாப்பாடும் 90% நல்லா குக் ஆயிடுச்சு. பிரியாணிக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா? அந்த மசாலாவ சாப்பாடுக்கு மேல போட்டு நல்லா தடவி விட்டுட்டு, நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த சிக்கனையும் போட்டுட்டு, நல்லா தம் போட்டுறணும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு தம் போட்டு, அதுக்கப்புறம் தான் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரொம்பலாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டா பட்டும் படாத மாரி மிக்ஸ் பண்ணணும். இந்த சைடுல காடை 65யும் ரெடி ஆயிடுச்சு. பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேல சாப்பிட வேண்டியது தான் மிச்சம். அத பட்டும் படாம தான் மிக்ஸ் பண்ணணும். புளி சாதம் மாரி கலரக்கூடாது. ஆனா என் ஹஸ்பண்ட் புளி சாதம் மாரி தான் கலர்னாரு. அது லைட்டா பட்டு படாத மாரி தான் கலரணும். ஃபைனலி எல்லாமே ரெடி பண்ணி ஹஸ்பண்டே அவர் கையாலேயே எனக்கு சாப்பாடெல்லாம் போட்டு எப்படி இருக்குன்னு வேற கேட்டாரு. உண்மையிலே டேஸ்ட் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. சால்ட் மட்டும் லைட்டா கம்மியா செஞ்சிருந்தாரு. ஆனா எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. பாய். நல்லா இருக்கு, வீடியோ நல்லா இருக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.